ஸோ இந்த நாட்டினுடைய அரசமைப்பின்படி தான் அந்த நாடே ஆளப்பட வேண்டும். கொள்கை இப்படிலாம் கிடையாது. கொள்கை மார்ஷலுக்கு ஒன்று இருக்கலாம், ஐயனாதனுக்கு கொண்டு இருக்கலாம், ரவிக்கு ஒன்று இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆட்சிமை கவர்னன்ஸ் அப்படின்றது ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதன்படி தான் நீங்கள் நடந்துக்கணும். அதை தாண்டி எல்லாம் கொள்கையெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஆண்டுகுண்டு ஆட்டுக்குட்டி குண்டு அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. விமர்சிக்கலாம் தீர்ப்பை, பட் தட் ஷுட் பி லாஃபுல், சட்டபூர்வமானதாக இருக்கணும். சும்மா பேசக்கூடாது. நம்மளாம் கூட பாபர் மசூதி தீர்ப்பை விமர்சித்தோம், கடுமையாக விமர்சித்தோம். நான்லாம் ஏன் விமர்சித்தோம்? அவங்க கொடுத்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு, அந்த குறைபாடுகளை வச்சுக்கிட்டு நம்ம விமர்சிச்சோம். யார் போட்டது? எப்படி சொல்றீங்க? இடிச்சது தப்பு, அப்புறம் இடிச்ச தரப்பை கட்டிக்கோ அப்படின்னு சொல்றது எப்படி சொன்னேன்? இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம். புரியுதுங்களா? ஸோ அப்ப விமர்சிக்கலாம் நீங்க, ஆனா அது ஏத்துக்க முடியாது. கட்ட வேணாம் அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்களா? அதோட முடிஞ்சு போன மாதிரி இந்த நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய சமூகமான இஸ்லாமிய சமூகமும் மற்ற எல்லா மக்களுமே அதை ஏற்றுக்கிட்டோம். ஏன் அப்படின்னோம்னா வி கிவ் ரெஸ்பெக்ட் டு த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. யாரும் அதுக்கு ரெவியூ பெட்டிஷனுக்கும் போல, ஓட்டத்துக்கும் போல. எந்த இடத்துல ராமர் பிறந்தாருன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இவங்க கடைசியில் கோயில் கட்டல. அதுல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தான் கட்டியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? பட் தட் இஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூ, ஐடியாலஜிக்கல். பட் அரசமைப்பு ரீதியான ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஒரு தீர்ப்பை கொடுக்குதுன்னா அதுக்கு முரண்பட்டு நான் நடத்துறேன் அப்படின்னோம்னா விளக்கமே கொடுக்காம, நீ விளக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட நம்ம விவாதிக்கலாம். எதுவுமே இல்லை. நடக்குது 25ஆம் தேதி 26ஆம் தேதி இங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், மற்ற இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றதுக்கு நீ யார்? வித்தவுட் எனி அத்தாரிட்டி.